என்னப்பா முயல் என்ன என்ன தெரிஞ்சுதா இது என்ன யானை இப்போ நீ இந்த குரூப்ல இருக்கவங்க சொல்லணும் சரியா இப்போ என்னென்ன பிக்சர் என்னென்ன படமே நான் காட்டினேன் சொல்லி நீ சொல்லி இப்ப சொல்லி முயல் நீ சொல்லுமா சிங்கம் சொல்லுங்க உங்க பிள்ளை சரி இப்போ இந்த படங்கள்ல நீங்க சொன்னபடி சிங்கம் சொன்னீங்க முயல் சொன்னீங்க நரி சொன்னீங்க புலி சொன்னீங்க யானை சொன்னீங்க இதெல்லாம் என்ன இந்த இந்த படங்கள் இருக்கிறதெல்லாம் என்னன்னு நம்ம சொல்லுவோம் விலங்குகள் இங்கிலீஷ்ல அனிமல்ஸ் சொல்றீங்க ஓகே இந்த விலங்குகள் எல்லாம் எங்க இருக்கும் சரியா ஒரு நம்ம காடு வந்தாச்சு ஒரு நம்ம கதை படத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் சரியா இது வீட்டுல வச்சுக்குமா காட்டு விலங்குகள் என்னது இந்த காட்டு விலங்குகள் பற்றி நம்ம இப்போ கதை படிக்க போறோம் சரியா இப்ப நீங்க ஒரு மனசுக்குள்ள ஒரு காடை நினைச்சுக்கோங்க இமேஜின் பண்ணிக்கோங்க மைண்டுக்குள்ள நம்ம இப்ப எல்லாருமே பாட்டு இருக்கிறோம் எல்லாரும் இருக்கிறோம் காடுனா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஓரளவுக்கு தெரியுமா என்ன தெரியும் பசுமையான செடி கொடிகள் இருக்கும் இல்லையா அப்ப நீங்க சொன்ன விலங்குகள் என்னது என்ன விலங்குகள் சொன்னீங்க இந்த விலங்குகளை தான் இங்கதான் வச்சிருக்கோம் இல்லையா இப்படி இந்த காட்டுல வசிக்கக்கூடிய இந்த விலங்குகளை பற்றி தான் நாம வந்து ஒரு கதை நம்ம சொல்ல போறோம் சரியா இந்த கதையை நீங்க தான் சொல்லணும் நான் சொல்ல மாட்டேன் சரியா இந்த காட்டுல இத்தனை விலங்குகள் இருக்குது இந்த பாடத்துல வந்து நமக்கு ஒரு காட்டுல தலைவரா இருப்பாங்க இல்லையா அது வந்து புலியாக இருக்குது என்னது அதே போல புயலும் அங்க வந்து வாழ்ந்துச்சு இல்லையா புயல் வாழ்ந்துச்சு இந்த புலிய கண்டா எல்லா மிருகங்களும் என்ன பண்ணுங்க எல்லா மிருகங்களும் பயப்படும் ஏன் பயப்படும் புலி வந்து ரொம்ப கடுமையா நடந்துக்கு எல்லா மிருகங்களுக்கும் ரொம்ப வருத்தம் எப்படி நம்ம எல்லாம் புலி நம்மளை கோவப்படுது நம்ம இந்த தலைவரா இருக்கவே வேண்டாம் நம்ம புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் ஒரு மனசுக்குள்ள எல்லா மிருகங்களும் என்ன பண்ணுது யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டு இந்த முயல் இருக்குது இல்லையா இந்த முயல் என்ன பண்ணுது இந்த காட்டுக்குள்ள இந்த மாதிரி இப்படி காட்டுல தூங்கிட்டு வருது அது என்ன பண்ணுது உடனே யார் வர்றா அங்க வந்த உடனே எப்படி நீ காட்டுக்குள்ள தூங்கலாம் நான் வந்திருக்கிறேன் தலைவனா இருக்கிறேன் நீ ஏன் வந்து தூங்குறேன்னு சொல்லி கோவப்படுது உடனே முயல் என்ன பண்ணுது ஏன் எதுக்கு பயப்படணும் காடு நீங்க தலைவன்னா நான் பயப்படணுமா தலைவன்னா எப்படி இருக்கணும் இப்படி கோவப்பட்டா நாங்க பயப்பட மாட்டோம்னு சொல்லி என்ன பண்ணுது முயலே புலிகிட்ட கோவமா சொல்லுது உடனே எல்லாத்தையும் நம்ம இப்படி சாரமாக பயப்படுறாங்க இந்த முயல் வந்து என்ன பண்ணுது நம்மள கோபமா பேசுது எதிர்க்குதுன்னு சொல்லிட்டு புலி நினைக்குது அப்போ இந்த முயல் என்ன சொல்லுது உன்னைய வந்து புலிய யாரைய உன்னைய எல்லாருமே தலைவர்களாக காட்டோட விளக்கு நம்ம அத்தனை பேர் என்ன பண்றோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு தலைவரே வேண்டாம் நாங்க வேற தலைவரை என்ன பண்றோம் தேர்ந்தெடுக்க முடியும் நாங்க என்ன தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் வேற தலைவர் உடனே புலிக்கு சங்கடமா போச்சு இல்லையா இப்போ நீங்க கிளாஸ்ல நம்ம இருக்கிறோம் ஒரு லீடர் நான் ஒரு லீடரா போடுறேன் நீ வந்து ரொம்ப கோபப்பட்டு எல்லாத்தையும் அடிச்சுட்டா இப்ப முயலுமே புலியும் பேசிக்கிட்டவ கேட்டோம் இப்ப நீங்க உங்கள தலைவர் யாரு உங்க கிளாஸ்ல யாரு யார சொல்றீங்க சரி இப்போ தலைவன்னா என்ன உங்களுக்கு என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்க தலைவன்னா ஒரு வேலை சொன்னாலும் சரி ஒரு வகுப்பறையில இருந்தாலும் சரி அது ஒரு கிளாஸ் போவே தலைவன் வந்து சரியா எல்லாரும் கருத்துப்படி ஒவ்வொரு வகுப்பறையும் ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்பா சொன்னாதான் நமக்கு பிடிக்கும் சொல்லி எப்படி இருக்க தலைவன் நீங்க உங்க வீட்டுல எப்படி இருக்குன்னு சொல்றேன் சொல்லி என்ன சொல்லுவாங்களா ஒரு சவுண்டா சொல்லுவாங்களா உங்க கிளாஸ்ல இப்ப தலைவன் இருக்கிறாங்க இந்தியாவே தலைவன் தலைவன் வச்சுக்கலாம் சரியா சொல்லுவாங்க எப்படி இருக்கணும் நீங்க தான் சொல்லுவீங்க அன்பா சொல்லணும்ங்க மரியாதையான குற்ற பேசணும்னு சொன்னீங்க நீதான் அங்க முயல் என்ன சொல்லுச்சு நாங்க விலங்குகளை எல்லாரும் நீட்டா எதிர்பார்க்கிறோம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க மற்ற விலங்குகள் கிட்ட அன்பா நடக்க முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ இந்த புலி என்ன சொல்லுது சரி நான் என்ன பண்றது என்னை தலைவனை ஏற்க மாட்டீங்களா அப்ப என்ன பண்ணலாம் தலைவனை ஏற்க வழி சொல்லுன்னு சொல்லி புலி கேட்டுது என்ன கேட்டிருக்கோம் எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க வழி சொல்லுன்னு சொல்லுது அப்போ உடனே அப்படின்னு சொல்லிச்சுட்டா வெரி குட் இப்போ